வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வர்ஷினியை ஃபோட்டோ வச்சு மிரட்டுறாங்க. அவங்க வர்ஷினியோட பாய் ஃப்ரெண்டு, உனக்கு உன் கூட நான் க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் இருக்குது, இதை எல்லா சோசியல் மீடியாவிலையும் நான் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. நான் 10 லட்ச ரூபாயை நீ தந்துட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம தமிழை கூட்டிக்கிட்டு வர்ஷினி அந்த ரூபாயை கொடுக்க போகிறாங்க. ஏதோ தப்பு தண்டா போனது மாதிரி போகிறது மாதிரி தெரியுது அப்படின்னு சிபி பார்த்துக்கிட்டே, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு தமிழ், நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்க நேரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஜனகாமாவுக்கு மானத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவர் கேட்ட பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பணத்தை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம வர்ஷினியும் தமிழும் களம் இறங்குறாங்க. ஆனால் சிபி ஃபாலோ பண்ணி என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ இந்த ரவுடிக்கிட்ட ரூபாயை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க நேரம் அந்த உடனே நம்ம தமிழ் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வர்ஷினிக்கு பாய் ஃப்ரெண்டு இது நெருக்கமாக நம்ம வர்ஷினி அந்த ஆளுக்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணிடுவேன், அது பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு மிரட்டியிருக்கான் வர்ஷினியை அப்படின்னு சொல்ல நேரம், இதை ஏன் என்கிட்ட சொல்லுது, இல்லை இவரெல்லாம் டீல் பண்ண வேண்டிய விதமே வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதிரடி அடித்தளத்தில் இறங்குறாங்க நம்ம சிவி. அது ரவுடியை வீடு புகுந்து அடித்து நொறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவரோட லேப்டாப் எல்லாம் சூறையாடிறாங்க. அதில் தான் அந்த ஃபோட்டோ இருந்து அந்த ஃபோட்டோவை வச்சு இனி வர்ஷினியை மிரட்ட முடியாத அளவு அந்த நபருக்கு ஒரு செக்கை வைக்கிறாங்க நம்ம சிபி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் வர்ஷினி 10 லட்சத்து ரூபாயோட நம்ம தமிழை கூட்டிகிட்டு அந்த நபருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த நபரும் எனக்கு 10 லட்ச ரூபா அமௌண்ட் கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அந்த குஷியோட இருக்கிறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவி ஃபாலோ பண்ணி எங்கே போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல மடக்குறாங்க. அப்போ தான் 10 லட்ச ரூபா வர்ஷினிட்ட கேட்டான். அதை மீறி பணம் ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்துருக்கு, இது மீதி 5 லட்சம் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன இவனுக்கு ரூபா கொடுத்து மடக்கிறீங்களா, இவன் இது ஃபோட்டோவை காட்டி இன்னும் பணத்தை வாங்கிட்டு மிரட்ட தான் செய்வான், இவனை டீல் பண்ண விதமே வேறு விதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சிவி சொல்கிறாங்க. அதோட அவனுக்கு வீடு இங்கே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவி கேட்க வர்ஷினி காட்டி கொடுக்குறாங்க. இதுதான் அவனோட வீடு அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ளே அதிரடியாக உள்ள நுழைஞ்சி அவனுக்கு லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃபோட்டோஸை அழிச்சிடணும், அதுதான் ஸ்கெட்சி. அதுக்கு குதிச்சு வீட்டுக்குள்ளே நம்ம சிவி சாடுறாங்க. நம்ம தமிழ் கூட கை கோர்த்து இந்த செயலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த அந்த நம்ம வர்ஷினியோட பாய் ஃப்ரெண்டு, எல்லா பர்ஸையும் நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இன்னொருக்கா வீட்டில் போய் இப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இங்கே வர்றப்போ என்னதோ யாரோ நம்மளுக்கு தெரியாமல் இங்கே இருக்காவ, என்னதான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல யார் வந்திருப்பா, ஒன்றும் புரியாத புதிராக இருக்கு அப்படின்னு சுற்றி முட்டு பார்த்துட்டு, என்னது என் லேப்டாப்பை காணலை அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. என்னடா லேப்டாப்பில் தானே அந்த வர்ஷினியை மிரட்டக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்த அவளுக்கு கூட நெருக்கமாக இருந்த ஃபோட்டோ எல்லாம் இருந்துச்சுல, இப்போ அதை சூறையாட தான் அப்போ வந்திருப்பாங்களா அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம தமிழையும் சிவியையும் பார்த்துறாங்க. ஓ நீங்கள் தானா அது, நான் நினச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல அதிரடி ஆக்ஷனில் நம்ம சிவி இறங்குறாங்க. அவ்வளோ ரவுடிகளையும் அடித்து தம்சமாக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவன் லேப்டாப்பில் இருந்த அந்த எவிடன்ஸை அழிச்சு எடுத்துகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அண்ணன் நாட்டு மாறிடுறாங்க சிவி. இந்த பாரு, யாரு கூடயும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி க்ளோஸாக இருக்காத, கடைசியில் பார்த்தியா இப்படி ஒரு வேணா சாடிடும்ல அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், ஆமாம் இவன் இவ்வளோ மோசமானவன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் நான் இவனு கூட பழகிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இனியாவது உஷாராயிரு வர்ஷினி அப்படின்னு அந்த இடத்துல அறிவுரை சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா
இந்த சைடு நம்ம பிரகாஷ் எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த கணேசனின் முழு ரூபத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆக்குனது ஒருவேளை கணேசனாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எதுனாலும் சரி சீக்கிரமாக நான் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிடணும். இவ்வளோ நாளாக வந்து கோமாவில் இருந்தது மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ என் மருமக சொல்லி நான் நடிக்கிறேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சாதான் கண்டிப்பாக நான் வந்து எழும்பி லாந்த முடியும். என்னை இக்கட்டான சூழ்நிலை இப்படி படுக்க வச்சவனை வந்து சும்மா விடக்கூடாது. அவனோட ரகசியம் தெரியணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் தான் நம்ம கணேசன் வழக்கமாக வந்து நம்ம பிரகாஷை பார்க்க வந்துக்கிட்டு டயலாக் எல்லாம் விடுறாங்க. மச்சான் நீ வந்து இந்த ரூமுக்குள்ளேயே சுருண்டு கிடக்கணும்டா, அப்போ தான் நான் வந்து ராஜகுமார நாட்டம் நடமாடி தெரிய முடியும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உனக்கு பூஸ்டர் மருந்தை ஏற்றணும். நீ எல்லாம் வந்து உனக்கு ஆக்சிஜன் எல்லாம் மாற்றி உனக்கு விஷவாயுவை செலுத்தினா கூட நீ தப்பி வந்துடுவல, அவ்வளோ ஐஸ் கெட்டியா அங்கே என்கிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படின்னு வந்து அந்த பூஸ்டர் மருந்தை ஏற்றேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குளுக்கோஸை மருந்தை ஏற்றுறாங்க. நம்ம கணேசன் போன உடனே அதை குளுக்கோஸை வந்து பூச்சி விட்டுக்கிட்டு நம்ம பிரகாஷ் வந்து இருக்கிறாங்க. அப்போ இவன் தான் அவன், இவனுக்கு தொலியை உரிக்கணும் அப்படின்னு வந்து என் மருமக வரட்டும், நான் அவளுக்கிட்ட இவனை போட்டு கொடுத்து இவனை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிரகாஷ் வந்து கணேசனின் சுய ரூபத்தை தெரிஞ்சு கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.